Today we have to see goodwill. Okay, Mama. Another meaning பாரு. Goodwill is the value of the reputation of the firm which the business build up due to its efficient service to its customer and quality of its product. அப்படின்னா என்ன அர்த்தம்னா குட்வில்ன்றது கஸ்டமர்ஸோட மத்தியில் நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது நம்மளோட கம்பெனிக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது பேர் தான் என்னது குட்வில். தட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபார்ம். சரியா, நம்மளுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்றத இதை பாரு. இட் கேனாட் பி சீன் ஆர் டச்ட். இதை நம்ம பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது. இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். ஓகே, பட் நாட் அ ஃபிக்டிஷியஸ் அசட். சரியா, இது வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம டச் பண்ண முடியாது. இட் இஸ் அ இன்டான்ஜிபிள் அசட் பட் நாட் அ ஃபிக்டிஷியஸ் அசட். ஓகேவாம்மா, இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி 2 மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெத்தட். ஆக்சுவலாக டோட்டலாக 3 மெத்தட்ஸ் உண்டு. நம்ம 2 மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெத்தட். அதில் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் பாரு. இன் திஸ் மெத்தட் பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் டேக்கன் அக்கவுண்ட் அண்ட் சச் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஆடட். the average profit is found. ஓகேவா, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில்னு கொடுத்துருக்காங்களோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். சரியா, இது தியரிக்கு நீ இந்த 2 லைன் எழுதுனா போதும். அதுக்காண்டி தான் இதை கொடுத்துருக்குறேன். பாரு, எக்ஸாம்பிள் பாரு, செம்ம பார்ப்போம். The goodwill is to be valued at 2 years purchase of the last 4 years average profit. The profits were rupees 40,000, 32,000, 15,000 and 13,000 respectively. Find out the value of goodwill. ஓகேவாம்மா, சம் புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க பாரு. The goodwill to be valued 2 years purchase of last 4 years ஓட ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து அதனோட குட்வில்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாரு சொல்யூஷன். Now see the solution. Calculation of average profit. பாரு, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கோ. ஃபஸ்ட் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்குறாங்க, 40,000. செகண்ட் இயரோடது 32,000. தேர்ட் இயரோடது 15,000. ஃபோர்த் இயரோடது 13,000. டோட்டல் ப்ராஃபிட் 1 lakh. இப்போ இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எவ்வளோமா நம்பர் ஆஃப் இயர்ஸ்? 4 years. 1 lakh டிவைடட் பை 4 போட்டேன். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 25,000 வந்திருக்கு. இப்போ குட்வில் கண்டுபிடி. Calculation of goodwill பாரு. Goodwill equal to average profit into number of years purchase. 25,000 into 2. Goodwill valued at rupees 50,000. புரியுதாம்மா? குட்வில்லோட இந்த ஃபார்முலா எல்லாமே கண்டிப்பாக எழுதணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் தான் என்னது குட்வில்லோட ஃபார்முலா. ஆவரேஜ் ப்ராஃபிட் உனக்கே தெரியும். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போன்னு அதை கண்டுபிடிச்சி, இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு சம்மில் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக ஏதாவது முதல் வருஷமே லாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தான்னா அதை மைனஸ் பண்ணி, ஓகேவா, ப்ராஃபிட் 3 வருஷத்தோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயரோட லாஸை வந்து என்ன பண்ணிடு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை 4 தான். எப்பொழுதுமே 4 வருஷத்தோடதை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, டிவைடட் பை 4 அப்படி கண்டுபிடிச்சிடும். சரியா, அதான் குட்வில் இஸ் 50,000. ஓகேவாம்மா? The next method is super profit method. பாரு, the excess of average profit over normal profit is called a super profit. அவ்வளோதான். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எக்ஸஸாக ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை தான் என்னன்னு சொல்கிறோம் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். குட்வில் இங்கேயும் அதே தான். குட்வில்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் தான். பாரு, நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா, சூப்பர் ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா, சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சம் பாருங்க. A firm's net profit during the last 3 years were rupees 90,000, 1 lakh and 1,10,000. The capital employed in the firm is rupees 3 lakh. A normal rate of return and the capital is 10%. Calculate the value of goodwill on the basis of 2 years purchase of super profit. இப்படின்னு சொல்லிட்டாலே இது என்னன்னு அர்த்தம்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். பாரு, 3 வருஷத்துடைய ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். பாரு, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கோ. கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருமா. ஃபஸ்ட் இயர் 90,000, செகண்ட் இயரோட ப்ராஃபிட் 1 lakh, தேர்ட் இயரோட ப்ராஃபிட் 1,10,000. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னமா வருது, டோட்டல் ப்ராஃபிட் 3 lakhs. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 3 lakh டிவைடட் பை 3, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 1 lakh வருது. இப்போ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடி. கால்குலேஷன் ஆஃப் நார்மல் ப்ராஃபிட் ஏற்கனவே ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு சம்மில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, 3 lakhs கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கொடுத்துருக்குறாங்க 10/100. ஓகேவா, அப்போ 3 lakh இன்ட்டு 10/100 நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோமா வருது, 30,000. இப்போ பாரு, சூப்பர் ப்ராஃபிட், கால்குலேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோமா இருக்குது, 1 lakh இருக்குது. அதிலேருந்து சூப்பர் ப்ராஃபிட் 30,000 மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ வந்திருக்கு, சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 70,000. இப்போ தான் நீ குட்வில் கண்டுபிடிக்கிற. கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். எவ்வளோ கேட்டிருந்தாங்க, 2 years பர்ச்சேஸ் கேட்டிருந்தாங்க. 70,000 இன்ட்டு 2, 1,40,000 குட்வில் இந்த சம். ஓகேவா, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னு சம்மில் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இப்படிலாம் வந்திருக்கு, சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்லாம் வந்திருந்ததுன்னா நீ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். வெறுமனே ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரியாம்மா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.